தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, நான் எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அவமானங்களை தாங்கி கொண்டு நான் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைகளில் பேசுறாரு விஜய் அவர்கள். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மழை அதிகமா வந்துருச்சு, கபினி அணையில தண்ணி வந்துருச்சு. கபினி அணை கடந்த 50 ஆண்டுகள் இல்ல, இது கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இது. ஆனா இன்னைக்கு அரசியலாக்கப்படுவது கடந்த 50 ஆண்டுகளாக தான் அரசியலாக்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்காம கடல்ல விட்டுட்டு நீங்க திரும்பி திரும்பி தண்ணி கொடுங்கன்னு தமிழக அரசு அவர்கிட்ட கேட்கறதுல எந்த வகை நியாயம் இருக்கிறது? நல்ல அதை சேர்த்து வைப்பதில், அதை தேக்கி வைப்பதில் என்ன தயக்கம் இருக்கு பாருங்க. சென்ற ஆண்டுகள்ல பண்ண அரசு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், இல்ல அஇஅதிமுகவா இருக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய அரசா இருக்கலாம், நாம உங்கள்கிட்ட நீங்க சொன்ன கேள்வியினுடைய அடிப்படையில் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய அங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு 25% தான் அது பயனுள்ளதா இருக்கு தண்ணி. ஆனா மீதி 75% தண்ணி வந்து நமக்கு தான் வருது. ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள தான் வருது. திறந்து விட்டாங்கன்னா நேரம் வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரே அணை தான் பெரிய அணையா இருக்கக்கூடிய மேட்டூர் டேம். அதை விட்டதுன்னா மாயணை மாயணை இருக்கு, மாயனூர்ல கதவணை இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா முக்கொம்பு இருக்கு, கல்லணை இருக்கு, கரிகார் சோழனாப்பட் கல்லணை இருக்கு. அதை தாண்டி தண்ணி எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடலுக்கு தான், நேர கடலுக்கு தான் போய் சேருது. ஏன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசவையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களா இருக்கட்டும், ஏன் வந்து ஒரு செக் டேம் கூட கட்டவே கிடையாது? தடுப்பணை ஏன் தண்ணி நம்ம கேட்கிறோம், போராடுறோம். இல்ல குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டருக்கு ஒரு அணைக்கு அப்படின்னு தாராளமா கட்டணும் எதிர்பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசு, முதல்வர் விஜய் அவர்கள் இதுல கவனம் கொடுக்கணும். தண்ணியை அணை அப்படின்னும் பொழுதுதான் நிலங்களை கையகப்படுத்த வேண்டியது இருக்கும், மக்களை இடமாற்றம், இவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன அளவுல செக் டேம் ஒரு 2 சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு 2 டிஎம்சி தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய செக் டேம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணையை கட்டலாம், தாராளமா பாருங்க. தண்ணி இப்ப திறந்து விட்டாங்க, தண்ணி நேரம் எங்க போயிட்டு இருக்கு? கடலுக்கு தான் போகுது. எங்கேயாவது திருச்சிக்கு அடுத்தபடியா தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை, இந்த பக்கம் கடலூர் கொள்ளிடம் டேம்ல இந்த பிரியக்கூடிய இடத்துல இருந்து எங்கேயாவது பாருங்க, எல்லாம் பிரிஞ்சு போகிறது. எல்லாம் கடைசியில எந்த ஒரு அரசுமே வந்து தமிழகத்துல நீர்வழிப்பாதை கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துதல் அப்படி ஒரு சிந்தனையே ஏன் இருக்க மாட்டேது அவங்க கிட்ட? பாருங்க, நம்மளுடைய சோழ மன்னர்கள் ரொம்ப தெளிவான முறையில, சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் நம்ம நாட்டுக்கு தெளிவான முறையில தமிழகத்துல பாருங்க கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. ஆறு எப்படி வரணும், தண்ணி ஓடி வந்ததுன்னா அது என்ன பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இருக்கு. 2000 வருஷம். சோழ மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஏரிகள் நிறைந்திருக்கு. எல்லா பகுதியிலையும் பார்த்து ஏரிகள்ல தண்ணி ஆத்துல இருந்து ஏரிக்கு வருது. ஏரியை நல்லா தூர் வாங்கினாங்கன்னா, ஏரி நல்லா தேங்கி நின்றதுன்னா கிணத்துக்கு வரும். கிணத்துல இருக்கக்கூடிய கிணற்று பாசனத்தை நல்லா வந்து சமவெளி பாசனத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை கொண்டு போகலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன பண்ணலன்னா, ஏரியும் தூர் வர மாட்டேன்றாங்க, ஆத்தையும் சரியான வகையில பாதுகாக்க மாட்டேன்றாங்க, தடுப்பணை கட்ட மாட்டேன்றாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு வந்து நல்ல ஒரு முறையில, ஒரு அணுகுமுறையோட தடுப்பணைகளை கட்டி ஏரியெல்லாம் தூர்வாரி, ஏன்னா இப்ப வடகிழக்கு பருவமழை வரப்போகுது, தண்ணியை சேமிச்சு வைக்கணும். எல்னினோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அடுத்த ஒரு வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுது. வெயில் வந்து பெரிய தாக்கம் ஏற்படலாம். அப்ப தண்ணியை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா ஏரியில தூர்வாரணும். ஆறை வந்து சரியான வகையில தடுப்பணைகள் கட்டணும். தண்ணியை சேமிச்சு தண்ணீர் சேமிப்பை சரியான முறையில பயனாக்கம் பண்ணணும், காவிரி தண்ணீரை பயனாக்கம் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.